Hello everyone, welcome to the channel Learn and Heal. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு motor disability பார்க்க போறோம். Motor disabilityனா simply physically challenged அப்படி இருக்கிற ஒரு கேட்டகரியை பத்தி டீடைலா நம்ம பார்க்க போறோம். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி டிசபிலிட்டிஸ் இருக்கிற சாப்டரோட 5வது வீடியோ தான். சரிங்களா? மீதி இருக்கிற வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதோட லிங்க் கண்டிப்பா பார்த்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஹியூமன் பீயிங்ஸ் possess many talents physically as well as mentally to live happily in this world. சரியா? எல்லாருமே வந்து இந்த வேர்ல்டுல சர்வே தான் பண்ற, காம்படிஷன் தான் எல்லா இடத்துலயுமே. ஸோ சர்வை பண்றதுக்கு நம்மளோட பிசிக்கலி இன்டெலிஜென்ஸ், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். தி வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் காம்படிஷன் இல்லையா? காம்படேட்டிவா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேர்ல்டுல சர்வை பண்ண முடியும். லைக் தி டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். ஸ்ட்ரகிள் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஆமா, பட் among us so many people are affected for many reasons in their life. This causes handicap both mentally and physically. அவங்களோட ரீசன் எல்லாமல some people are affecting very badly, like they are mentally handicapped or physically handicapped. அந்த மாதிரியும் ஒரு கேட்டகரி நம்மளோட உலகத்துல இருக்கு. In English we'll call it as mentally impaired and physically disabled. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பத்திட்டு நம்ம டீட்டெயிலா தெரியணும். அந்த மாதிரி கேட்டகரிக்கு நம்மளால எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பா அந்த ஹெல்ப் நம்ம பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வி கோட் அவர் 5 சென்சஸ் வெரி ஆக்டிவ். அதனால நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். அது பண்ண அவங்களோட ப்ராப்ளம், அவங்களோட டிஃபிகல்டிஸ் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் only we will be a good human being, a social being அப்படி சொல்லிக்கலாம். If any part of our body becomes inactive, then it is called physically challenged. So ஒரு பாடியில ஏதோ ஒரு பார்ட் இன்ஆக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம physically challenged னு சொல்லுவேன். For example, a school going children unable to participate in any activity either at home or in society. உங்களுக்கு தெரியும் physical activity பண்ண முடியாம நிறைய physically challenged students இருக்காங்க. சரியா? சோ அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? they are physically challenged or motor disability இருக்கனவங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மோட்டோ டிசபிலிட்டி இல்லைன்னா பிசிக்கலி சேலஞ்சட், we can talk about this in two ways. Motor impairment is the partial or total loss of function of a body part, usually a limb or limbs. So motor impairment என்னது இல்ல, once either two ways we can say. One way na okay, உங்களோட partial disability, partially உங்களோட limbs work ஆகல, இல்லைன்னா டோட்டல் லாஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி பாடி பார்ட்ஸ், ஃபுல்லி பேரலைஸ்ட் அப்படி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ லிம்ஸ்னா நத்திங் பட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? லிம்பு இல்லைன்னா லிம்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ யூஸ்வலி அப்பர் லிம்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம அது வந்து ஹேண்ட்ஸை சொல்லுவேன். லோவர் லிம்ஸ்ன்னு சொல்லும் போது நம்மளோட லெக்கே சொல்லுவேன். அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ மேபி ஹாஃப் பேரலைஸ் ஆகலாம், லெக் ஒர்க் ஆகும், ஹேண்ட் ஒர்க் ஆகாது. இல்லைன்னா ஹேண்ட் ஒர்க் ஆகும், லெக் சேம் தானே, லெக் ஒர்க் ஆகும், ஹேண்ட் ஒர்க் ஆகாது. இல்லைன்னா 4 லிம்புமே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. ஸோ மோட்டர் டிசபிலிட்டி நம்ம 2 கேட்டகரியில தான் பண்றோம். ஒன் இஸ் லாஸ் ஆஃப் லிம்ஸ் டியூ டு ஜெனட்டிக் டிசார்டர், லிம்ஸ் மே நாட் பி ஃபார்மட் ப்ராப்பர்லி லைக் தி பிக்சர். ஏன்னா ஜெனட்டிக் ரீசன்னால என்ன ஆகலாம்? அவனுக்கு வந்து லிம்ஸ் இல்லாம போயிடலாம். இல்லைன்னா தி நெக்ஸ்ட் ஒன், டியூ டு ஆக்சிடென்ட்ஸ் ஆர் டயபெட்டிஸ், limbs might have been amputated. Under these circumstances, limbs are lost. For this reason, his physical activity is very much curtailed. For example, இப்போ accident நடந்துச்சு, so கண்டிப்பா ஒரு situation வரும், you have to remove your leg or you have to remove your hand. அந்த மாதிரி ஒரு situation வரலாம். By God's grace அப்படி வராம இருக்கட்டும், பட் அந்த மாதிரி வரலாம் இல்லையா? அந்த மாதிரி சேம் திங் தான் இந்த என்ன டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். இப்போ டயபெட்டிக்ஸ் அதிகமாயிடுச்சு, ஸோ ஒரு ஏரியா வந்து பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லிம்ப் ரிமூவ் பண்றது தான் ஒரு பாசிபிலிட்டின்னு ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஓகே, தட் வி கேன் கன்சிடர் தி ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் திஸ் பிசிக்கலி சேலஞ்சர், ஆர் வி கேன் சே தட் ஃபர்ஸ்ட் வே டு have this motor disability, loss of limbs. In the second வந்து limbs could not function properly. limbs இருக்கு உனக்கு,
ஆனா அந்த limbs எல்லாமே இருக்கு. See, if you look at this picture, he is having his hand, he is having his legs, but it is not functioning properly. உங்களுக்கு தெரியும், உங்களோட இப்போ நான் இந்த பென் பிடிக்கிறேன்னா, நான் எழுதுறேன்னா, நான் பேசுறேன்னா, this is like my brain is doing everything properly. The nerves connected to the brain is working properly. அப்படி ப்ராப்பரா ஒர்க் பண்ணனால தான் I can do everything. இப்போ அந்த நர்வ் ஒர்க் ஆகல, அந்த லிம்ஸ் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த ப்ராப்பர் கோடிங் ஷுட் பி கரெக்ட். பிரெயினோட ஒர்க் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா limbs could not function properly. That is the second case. First case வந்து genetic disorder மூலமோ இல்லைன்னா ஆக்சிடென்ட் மூலமோ இல்லைன்னா டயபெட்டிஸ் மூலமோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லெக்ஸ் இல்லைன்னா நம்மளோட ஹேண்ட்ஸ் அதை ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஜெனட்டிக்னா பை பர்த் மேபி உனக்கு இருக்காது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் will come. But in the second case வந்து limbs are there but it will not work properly. We can say that there are three conditions, 3 or 4 conditions we can talk about this one. First one, the paraplegia. Paraplegia is the impairment in motor or sensory function of the lower extremities. Lower extremities na lower limbs. இப்போ என்னது paraplegia-na உன்னோட lower limbs வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது. Lower limbs இருக்கு but you cannot move that because of this neurological disorder. அதான் paraplegia. Dysfunctional upper limbs, அதோட opposite. Okay, lower work ஆகுது but upper part is not working. Paraplegia na lower is not working, and second one, dysfunctional upper limbs na upper is not working. When it comes to quadriplegia, it is paralysis caused by the illness or injury that results in the partial or total use of all the 4 limbs. This quadriplegia na உன்னோட 4 like 2 hand 2 leg, that is the 4 limbs. அந்த 4 limbs-ஐயும் அது அஃபெக்ட் ஆகுது, அது பேரலைஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் quadriplegia. Then one more condition is there, that is a hemiplegia. This is due to the cerebral stroke. We have discussed about the stroke இல்லைங்களா. ஸ்ட்ரோக்னா என்னது, ஓகே இந்த பிரெயினுக்கு கரெக்டான டைம்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல, அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு என்னது cerebral stroke ன்னு சொல்லிடலாம். The brain cells are getting damaged, destroyed இல்லையா. That is what the stroke is. So அந்த மாதிரி வரும்போது we can have this condition. எப்பவுமே நமக்கு தெரியும், நம்மளோட ரைட் சைட் ஆஃப் தி பிரெயின் இஸ் handling the left part and left side of the brain is handling the right part. So right side of the arm and leg are affected due to blood clot on the left side of the brain. Blood clot and tumor on the left side of the brain will make our this side paralyzed, affected. Okay, then the second case is the left side of the arm and the leg are affected if there is a blood clot on the right side. Right side blood clot வந்துச்சுனா left side affect ஆகும், left side blood clot வந்துச்சுனா right side affect ஆகும். That condition is what they are telling is as hemiplegia. They have paralysis னு சொல்றல. The functional disability may be minimized by physiotherapy, training, use of crutches or artificial limbs, wheelchair இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். wheelchair யூஸ் பண்ணிட்டு இல்லைன்னா இந்த crutches யூஸ் பண்ணிட்டு இல்லைன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லிம் யூஸ் பண்ணிட்டுலாம் இது ஓரளவுக்கு நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். So these are the four different categories where your limbs are not working properly. Then we can see what are the common symptoms of this physically challenged people. இந்த physically challenged people நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படி இருக்கிறது பார்த்துக்கலாம். Non cooperation of body organs with its movements. ஏன்னா பாடி ஆர்கன்ஸ் வந்து நான் கோஆபரேஷன். இப்போ நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால பேச முடியல, எனக்கு எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனா எழுத முடியல, எனக்கு இந்த பென் இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் but I cannot do that. So that is what the non cooperation of the body organs with this movement. Pain in joints while moving. இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஜாயின்ஸ்க்கு வந்து பயங்கரமான பெயின் வரும். Struggle in sitting, getting up, walking, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். Incapable of using legs and hands normally. நம்ம நார்மலி யூஸ் பண்ற மாதிரி அவ்வளோ சிம்பிளா இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது லெக்ஸ் ஹேண்ட்ஸையும். தென் அன்கண்ட்ரோலபிள் பாடி மூவ்மெண்ட், லைக் நம்மளுக்கு தெரியாம நம்மளோட கண்ட்ரோல் இல்லை. இப்போ நான் ஹேண்ட்ஸ் வந்து இப்படி ஆகுறேன், நான் இப்படி பண்றேன், திஸ் இஸ் பிகாஸ் ஐ ஆம் டூயிங் திஸ், இட் இஸ் மை கமாண்ட், என்னோட பிரெயினோட கமாண்ட்ல தான் இதெல்லாம் பண்றேன். பட் வந்து கமாண்ட் பண்ணாமலே
this like shivering பண்ணுவேன், like hands are shivering without any command. நான் stop பண்ண try பண்றேன், ஆனா stop ஆகல. So this condition is what we are calling as uncontrollable body movement. Then we can say getting tired easily. சும்மா அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், but we will be getting tired very easily. Activities வந்து ரொம்ப டிலே பண்ணுவேன். Cheeks and fingers become blue in color. ஏன்னா blood circulation கம்மி ஆகும்போது தான் இந்த blue colors எல்லாம் நம்மளுக்கு வரும். That is another reason. Then inferiority complex எப்பவுமே அப்படி இருக்கும்ல. ஈவன் நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட, இல்ல நம்மளுக்கு வந்து தாடி வரல, இல்ல கொஞ்சம் அன்ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அன்கம்ஃபர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவேன். நம்மளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். திங்க் அபவுட் தீஸ் பீப்புள். பிசிக்கலி சேலஞ்சர் ஆனவங்களுக்கு எவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்மளால இதெல்லாம் பண்ண முடியலையே, நம்ம ஏன் இப்படி ஆயிடுச்சு, எப்படி நான் சொசைட்டிக்கு முன்னாடி போவேன், லைக் ஹவு கேன் ஐ பெர்ஃபார்ம், ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவங்க இன்ட்ரோவர்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we can able to feel that you should not allow them to, but I'm telling you. Then hands, legs and feet in folded condition. This kind of condition comes, then it will be gonna be very difficult. So these are the symptoms we can say. Okay, symptoms நம்ம பார்த்துட்டோம். Teacher, as a teacher நம்மளால என்ன பண்ண முடியும்? What are the approaches we can do for this kind of students? To strengthen the muscles, exercises are given. இல்லையா, அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு, பிகாஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லையா, பிசிக்கலி நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் டு தெம். வாட் ஆர் தி எக்ஸசைசஸ் பாசிபிள், அவங்களால பண்ண முடிஞ்ச எக்ஸசைஸ் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துடலாம். தென் டு மேக் தி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் தி கேம் ஆஃப் தேர் சூஸ். அவனுக்கு எது பிடிக்குமோ அந்த கேம்ஸ்ல அவனை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். லெட் them be happy like all the other normal kids. Practice is given to write the correct shapes of the letter. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், ஏன்னா எழுதுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் யூ ஹேவ் டு கிவ் a number of practice, நிறைய டைம் கொடுக்கணும். டிசைனிங் ஆஃப் தி ஸ்கூல் என்விரான்மெண்ட் ஃபார் தேர் ஃப்ரீ மூவ்மெண்ட். அவங்களுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கான இடம் நிறைய இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல கிரியேட் பண்ணோம். ஈவன் தி ஸ்டேர்ஸ், யூ ஹாவ் டு ப்ரொவைட் ராம்ப் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸில் வந்து இந்த பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளுக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேம்ஸ் வச்சுட்டேன்னா அவனுக்கு ஈஸியா ஏறிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். Then you can provide facilities for inactive to reach the examination hall. எக்ஸாமினேஷனுக்கு போனா அவனுக்கு, ஸோ அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி வேணுமோ அப்படி பண்ணி கொடுக்கலாம். ப்ரொவைட் ஸ்ட்ரைப் ஃபெசிலிட்டிஸ் டியூரிங் எக்ஸாமினேஷன். நமக்கு தெரியும் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவனுக்கு மேபி ரீட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், எழுதுறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கலாம். அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் நம்ம வச்சுட்டு அவனுக்கு எதெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். Let them struggle, let them survive. Struggle for the existence, survival of the fittest. We have to survive, but we have to carry them along with us. Okay. Then give practice to write with the other hand. If one hand is affected, right hand is the problem. Let them write with the left hand. Let them have that practice. There's no problem with that. So அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வீடியோஸ் எல்லாம் இல்லையா, கை இல்லாதவங்க கால் வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமேஜஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஈவன் வி ஆர் ஹேவிங் எவ்ரிதிங், பட் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியே நம்மளுக்கு இல்லை இல்லையா. ஈவன் தே ஆர் பிசிக்கலி வீக்கா இருக்கலாம், பட் வந்து அவரோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். So we should appreciate them. Priority is given to these children in all educational activities to motivate them. எப்பவுமே அவங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துதாங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும். யா யூ கேன் டூ தட், யூ கேன் டூ தட், யூ கேன் அப்படி சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா. யூ கேன் வின் அப்படி ஒரு புக்ஸ் கூட இருக்கு. புக் இட்ஸ் வெரி வெரி குட் புக், பட் யூ ஹேவ் டு மோட்டிவேட் தெம். வாட் ஆர் தி பாசிபிள் வேஸ், கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் கண்டினியூஸா. தென் ஐடென்டிஃபைங் தி இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ், tapping their skills and motivating them to participate in co-curricular activities. அவனுக்கு எந்த ஆக்டிவிட்டியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள அவனை இன்வால்வ் பண்ண வைக்கணும், அவனை மோட்டிவேட் பண்ண, அவனை என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவனுக்கு தேவைப்பட்ட எல்லா சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா. Train their parents to continue the muscle exercise given to the children in schools and in resource center. ஸோ எந்த மாதிரி மசில் எக்ஸசைஸ் தான் நம்ம கத்து கொடுத்துட்டு அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். Let them continue that at home as well. The teacher, based on their training, identify the disabled children by observing with the aid of resource teacher. The teacher help these children for doctor consultation,
These children must be involved in games depending upon their ability. Teacher வந்து இந்த disabled children எல்லாம் கரெக்டா அப்சர்வ் பண்ணோம். அவனுக்கு டாக்டர் கன்சல்டேஷன் தேவைன்னா கண்டிப்பா அந்த கன்சல்டேஷனுக்கு செட்டப் பண்ணணும். தென் அவனுக்கு எந்த கேம் எல்லாம் பண்ண முடியுமோ அந்த கேம்ல அவனை இன்வால்வ் பண்ணணும் டிபெண்டிங் அப்பான் ஹிஸ் எபிலிட்டி. ஸோ கண்டினியூஸ் மோட்டிவேஷன் பண்ணணும். அதான் திரும்பியும் திரும்பியும் சொல்லிட்டே இருக்காங்க. சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் given to the parents for the proper use of equipments issued to these children during medical camps conducted by SSA. SSA is nothing but the Sarva Shiksha Abhiyan. So they will be conducting the medical camps and all. So adil kudutha instructions illana adil kudutha equipments எப்படி யூஸ் பண்ணனும்னு இருக்குறதெல்லாம் டீச்சர் தான் பேரண்ட்ஸ்க்கு கரெக்ட்டா சொல்லி கொடுக்கணும். பிகாஸ் பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் டீச்சர் வந்து தெளிவா வந்து பேரண்ட்ஸ் சொல்லணும், இவனுக்கு இதெல்லாம் தேவை, அவனை இந்த மாதிரி நீ மோட்டிவேட் பண்ண, இந்த மாதிரி அவங்கிட்ட நீ பேசணும், அவனை எப்பவுமே மோட்டிவேட் பண்ணணும், அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் இதாக தான் இருக்கும், இந்த மாதிரி நீ பண்ணும் அப்படியெல்லாம் டீச்சர் கேன் இன்ஸ்ட்ரக்ட் தி பேரண்ட்ஸ் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தேர் ஸ்டூடெண்ட். ஓகே, இது 13 தான். ஓகே, 12 and 13. ஓகே, ஃபைன். ஸோ these are the things what we have to do, right? இதெல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம்னா for a beautiful society. Because எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது தானே அது பியூட்டி இஸ். So this is not their mistake, this is not our mistakes, but let all study together, all grow together for a better world. So that is what we are talking about, the physical disability and motor disability. We are ending this particular part of motor disability here. We'll be coming with another lecture. So till then, thank you, take care.